கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அவருடைய சில வார்த்தைகளை 1 பேதுருவிலே இருந்து நாங்கள் சில வார்த்தைகளை தியானிக்கிறோம். ஸோ இந்த வார்த்தைகள் உங்களுக்கு விசுவாசத்தை நம்பிக்கையும் பெருக பண்ணும். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பாடுகளும் அதுக்கு பின்பாக எங்களை தொடருகிற மகிமை. அவர் அனுபவித்த பாடுகளின் நிமித்தம் எங்களை தொடர்ந்து வரும் மகிமைகள், அதாவது மகிமைகள் என்று எழுதியிருக்கு. மகிமை இல்லை, மகிமைகள் என்று எழுதியிருக்கு. ஸோ இட்ஸ் ஸ்பெஷல் க்ளோரிஸை நாங்கள் பார்க்க போகிறோம். இக்கோலிங் க்ளோரிஸ் 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 பாருங்கள். 1 பேதுரு 10:11 நாங்கள் பார்க்கலாம். ஸோ வாசிக்கிறேன். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து டெஸ்ட் பண்ணினாங்க, பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர், கேளுங்க, கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அதுக்கு பின்வார மகிமைகளையும், க்ளோரிஸ் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும், இந்த காலம் இந்த ஒரு காலத்துக்குள்ள நடக்கும், அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். யாரு? தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், மோசே, அப்படி எல்லாரும் ஆராய்ந்தாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆராய்ஞ்சு கடைசியா அவங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ஆவியை கொண்டு அவங்க கன்க்ளூஷன் பண்றாங்க, இதப்பா நமக்கு இல்லை. பாருங்க 12ஆம் வசனம். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. இட் வில் ரிவீல் டு தேர் ஸ்பிரிட். கிறிஸ்துவின் ஆவியானவர் அந்த ஆராய்ச்சி செய்த மக்களுக்கு கிறிஸ்துவின் ஆவியானவர் வெளிப்படுத்தினார். என்னண்டா, அடையப்பா இதில் உங்களுக்கு இல்லப்பா, ஒரு விசேஷ சந்ததி வருகிறது, ஒரு விசேஷ சந்ததி, மரணத்தை வென்ற ஒரு சந்ததி வருகிறது. அவர் பாடுகளை எல்லாம் அனுபவித்ததினால் அந்த மகிமைகளை எல்லாம் உடுத்தி கொள்றதுக்காக ஒரு ஜெனரேஷன், ஒரு சீடு வருகிறது. அவங்களுக்கு தான் இது எழுதப்பட்டது. இந்த மகிமைகள் அவங்களுக்கு ட்ரெஷராக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பார்க்கலாம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திற்கு கூட அதில் கடைசியில் சொல்லப்படுது, விசுவாச பட்டியலில் வந்து இதை விட மேன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு வைத்தார் என்று அங்கே கூட இவரு ஆக்கியன் எழுதி இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். that's a special thing. என்ன, எனக்கும் உங்களுக்கு தானுங்க கர்த்தர் வச்சிருக்கார். that's a special grace. என்னன்னு சொன்னா, நாங்கள் தேவ புத்திரராக இருக்கிறோம். தேவனால் பிறந்த அவருடைய ஜீவனில் இருந்து வாழும்படி மரணத்தை வென்ற ஒரு சந்ததியாக, மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்படுத்தப்பட்ட ஜீவனிலே பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு சந்ததியாக தேவன் நம்மை கண்டிருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றி இருக்கிறார். அவருடைய நீதியினாலே 100 வீதம் தேவ நீதியாகவே மாற்றியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எலும்பும் சரீரமாக மாற்றியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்து வெளிப்பட்ட ஒரு சந்ததியான ஜீவனா, ஒரு ஸ்பெஷல் நியூ கிரியேஷனா இருப்பது. அது முந்தி ஒருபோதும் கர்த்தர் சிருஷ்டிக்காத, இந்த பூமி காணாத ஒரு புது சிருஷ்டி நாங்கள். இந்த பூமி எங்களை போல ஒரு மனுஷ சாயலை காணல. அப்படியான ஒரு கிறிஸ்துவோட ஆவினால பிறந்து உள்ளான மனிதர்களே ஒரு தேவ சாயலான ஒரு பீயிங்காக நாங்கள் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. that's a sons of God. இப்போ வெளிப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். தைரியமாக நாங்கள் பேசுவோம். தைரியமாக நாம் fearless creatures, எங்கள் பயமற்ற சிருஷ்டிகள் என்றால் ஒரு யூதா கோத்திரத்தின் சிங்கம் அது எங்களுக்குள்ள கர்ச்சிக்கிறதா இருக்கிற ஒரு நியூ பிரீடாக இருக்கிறோம். பயமற்றவர்களே, நாங்கள் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாக இருக்கிற ஜனங்களா இருக்கிறோம். பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு பயமற்றவர்களா கிறிஸ்து நடந்தது போலே நடக்கிறவர்களும், கிறிஸ்து பேசினது போலே தைரியமாய் பேசுகிறவர்களுமாய் நாங்கள் இருக்கிறோம். எப்படி தேவன் அந்த ஞானத்தின் ஆவியால் இருந்து பேசினான், அவருடைய ஞானத்தையும் அவருடைய வார்த்தையும் எதிர்த்து நீங்க எந்த சக்தியாலும் கூடாமல் போயிட்டு, அப்படியே தேவ ஞானத்தால் பேசுகிற ஒரு சந்ததி தான் இந்த சந்ததியாக காணப்படுது என்று அங்கே வாசிக்கிறோம். பாருங்கள், அதான் இந்த க்ளோரிஸ், ஃபாலோயிங் க்ளோரிஸ், அவங்களை தொடர்கிற மகிமை. அதாவது கிறிஸ்து பாடுகளை சகித்தனால் சிலுவையிலே ஃபாலோஸ் க்ளோரி should follow us. It means moving glory to glory. There is no glory to
failure. No, glory to glory. Glory, the glories follow. Upward and forward only. Only glories following. No reverse. One direction, upward and forward, only one direction in the supernatural speed. ஏன்னா we are born of spirit. இந்த ஸ்பிரிட் ஸ்பீட் எங்களுக்குள்ள இருக்கும். ஸோ இந்த உலகத்தில் வந்து ஒரு நேச்சுரல் லிமிட் இருக்கும். அந்த 1 2 3 4 5 அப்படி தான் வருவாங்க. ஆனால் அந்த ஸ்பிரிட் பீப்புள் என்ன சொல்லுவாங்க, குளோரிஸ் பீப்புள், அவங்க வந்து தே 1 10 10 100 100 1000 1000 10,000, அதாவது ஒரு சூப்பர் நேச்சுரல் க்ரோத் அவங்களுக்குள்ள இருக்கும். சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்டென்ஷன், சூப்பர் நேச்சுரல் ஸ்ப்ரெடிங் இருக்கும். சூப்பர் நேச்சுரல் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஹோலி ஸ்பிரிட் இன்ஃப்ளூயன்ஸால் அவங்க டிரெக்ட் பண்ணப்படுவாங்க, கைட் பண்ணப்படுவாங்க, லீட் பண்ணப்படுவாங்க. தான் எப்படி ஜோசப்பு பேசினான் பாருங்க, ஞானத்தை பேசினான். எப்படி அழிவு வரப்போதோ பஞ்சத்தில் ஒருத்தன் சாகாமல் அங்கே ஒருத்தர் பிக் பண்ணுறார் தேவன். ஆனால் அவனுக்குள்ள ஒரு ஞானத்தின் ஆவி இருக்கிறது. தானியேலை பார்த்தீங்கன்னா அப்படித்தான். சாத்ராக் மேஷாக், they not perish, they have a different life, they have a different set rule, கைடன்ஸ். அதாவது பரிசுத்த தேவர்களின் ஆவி நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி, பரிசுத்த தேவர்களின் ஆவி ஒரு விசேஷித்தவர்களை எங்களை மாற்றியிருப்பார். எங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் அந்த நேச்சரும் லைஃபும் சக்ஸஸும் இருக்கிறது. பட் we have to meditate and keep meditate lookward. என்ன ஜேம்ஸ் எழுதுகிறார், என்ன அந்த வார்த்தையே சுயாதீன பிரமாணமாகிய வேத பிரமாணத்தை உற்று பார்த்து, இந்த வார்த்தைகளை உற்று பாருங்க, உங்களை குறித்து எழுதியிருக்கிறதா, உற்று பார்த்து அதிலே நிலைத்திருந்து அதை ராவும் பகலும் சாப்பிட்டு மெடிடேட் பண்ணி தியானித்து மெமரைஸ் பண்ணி அதில் நிலைத்திருக்கும் போதும் கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதுக்கேற்ற ஒரு ஆக்டிவிட்டி, அதுக்கேற்ற ஒரு நியூனஸ் ஆஃப் லைஃப், அதுக்கேற்ற ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆக்டிவிட்டி உங்களுக்குள்ள ஆப்ரேட் ஆகும். அல்ல, பிகாஸ் தி ஸ்பிரிட் லைஃப் இஸ் டிஃபரண்ட். பரிசுத்தாவில் நடத்தப்படுது என்பது இட் இஸ் அ செப்பரேஷன் லைஃப் ஃப்ரம் த வேர்ல்டு. உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. உங்களுக்கும் பரிசுத்தாவியானவருக்குமான ஒரு ஆழமான இன்டிமெசி இருக்கும். பிதாவையும் தேவனையும் அவர் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்துவார். நீங்கள் ஆராதிக்கும் போதும் துதிக்கும் போதும் நீங்கள் தரிசனங்களை பார்ப்பீர்கள். உங்கள் மனக்கண் திறக்கப்பட்டிருக்கும். நீங்கள் தூதர்களை காண்பீர்கள். அப்படியான ஒரு ஆழமான, எப்படி இயேசு கிறிஸ்து மருவ மலையில் பார்த்தீங்கன்னா அவர் ஜெபித்த போது அவர் வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசிக்கிறது, அவர் முகம் மறுரூபமாகிறது. அவர் எலியாவை பார்க்குறாரு, இதை பார்க்குறாரு, மோசையை பார்க்குறாரு, புறவத்த மேகம் வந்து இறங்குது, புறவத்த பிதா பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து கண்ணு திறக்குது. அதற்கு மாம்சத்தில் இருந்த பேதுருக்கும் ஜோவானுக்கும் யாக்கோவுக்கும் வந்து கண்ணு தரிசனங்கள் திறந்து தரிசனங்களை காட்டுறாங்க. வாட் ஹேப்பனிங் தேர்? தட் த சேம் லைஃப், த நியூனஸ் ஆஃப் லைஃப், சேம் நித்திய ஜீவனை நாங்கள் உடையவர்களாக, குமாரனை உடையவர்களாக, நாங்கள் ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். நீங்கள் ஜெபிக்கும் போதும் அது நடக்கிறது, நீங்கள் துதிக்கும் போது அது நடக்கிறது. பட் மற்றவங்களோட கண்கள் திறந்தால் அதை பார்க்கலாம் நீங்கள். அல்லேலூயா. இட் இஸ் ஹேப்பனிங், த சேம் திங்ஸ் ஹேப்பனிங். ஜீசஸ் வர நாங்கள் வரல. ஆனால் நீங்கள் யோசிக்கக்கூடாது, அப்போ ஜீசஸ்னா உங்கள் கடவுளாக கும்பிடணும்னு சொல்கிறீங்களா சிஸ்டர்னு. அதை நான் சொல்லலைங்க. அவருக்குள் நமக்குள்ள இந்த ஜீவன் ஒன்று தான். ஆனால் அவருடைய பேரைத்தான், அவருடைய நாமத்தை தான் தேவன் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாரும் முழங்காலும் முடங்க வேணும், எல்லா நாவலும் அவரைத்தான் கர்த்தர் என்று அறிக்கை செய்யணும். அவர் எல்லா தேவதூதர்களை பார்க்கலும் மேலானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா பூமியில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற எல்லா நாமங்கள், எல்லா ரேஞ்சஸையும், எல்லா த்ரோன், எல்லா அத்தாரிட்டிஸ், எல்லா பவர்ஸ், எல்லா உயர்ந்திருக்கிற மறுமையிலும் இருக்கிற எல்லா நாமங்களை விட மேலான நாமத்தை சுதந்திரித்து கொண்டார். இட் இஸ் அ டிஃபரண்ட் திங்ஸ். அதைத்தான் நாங்கள் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. எல்லா முழங்காலும் முடங்கவனும் எல்லா நாம் ஒரு கர்த்தர் என்று சொல்லி அவரை ஆராதிக்கும்படி தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலே அவரை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நாங்கள் அவருடைய வித்தினாலே பிறந்திருக்கிறோம். ஆமென். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. விசுவாசிங்கள், பயப்படாதீங்கள். நமக்காகத்தான் இந்த எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த மகிமைகள் நமக்கு எது கொடுத்திருக்கார்? ஃபாலோயிங் க்ளோரி ஷுட் ஃபாலோஸ். We are moving one state of glory to another state of glory. அப்படி என்றால் என்ன? ஜெகவா ஜாயிரே, ஜெகவா நிசி, ஜெகவா ஷம்மா, ஜெகவா ரூபா, இப்படி ஜெகவா ரஃபா, நிறைய வந்து நேம்ஸ்கள் இருக்குது கடவுளுக்கு பழைய ஏற்பாட்டில். அப்போ அந்த ஒன் ஸ்டேட் ஆஃப் க்ளோரி டு another state of glory, another state of glory to another, moving continually, glory is following me, only one direction. There is no
failure, no reverse. என்ன, we are moving one direction, no reverse, upward and forward, glories to follow. அதான் எங்களுடைய வாழ்க்கை. ஹalleluya. ஸோ அடுத்த வசனத்தை பார்ப்போம். பாருங்க, அடுத்த வசனம் என்ன சொல்லுது, அதான் வாசித்து காட்டினேன். தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தம் இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது, ரிவீல் பண்ணப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள், இந்த குளோரிஸ் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகள், இந்த காஸ்பல், இந்த சுவிசேஷம் இப்போ உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இப்போ நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார். The angels are waiting. What she's telling. Wow, wonderful thing. Oh, beautiful things. They're telling, they're surprised. ஆசையா இருக்கிறாங்களாம் அவங்க. இப்போ whoever preaching the gospel of Jesus, they surrounded the angels of God. Angels of God அப்படியே குமிஞ்சிருவாங்க. ஏன்? அவங்க ஆசை இருக்கிறாங்க. என்ன சுவிசேஷத்தை சொல்றாங்க? Because the gospel never revealed to them. The gospel to the human beings. மனுஷர்களுக்காக இது கொடுக்கப்பட்டது. என்ன, அப்போ இதை தேவதூதர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்காக ஊழியம் செய்யும்படி அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு ரட்சிக்கப்படுகிற மக்களுக்காக ஊழியம் செய்கிறதுக்காக அவங்க எல்லாரும் பரலோகத்தின் தேவனை அனுப்பப்படுகிறாங்க. எல்லார் வீடுகளுக்கும், எல்லா பிள்ளைகளுக்கும், போக்கில், வரத்தில், வீட்டில், எல்லா இடத்தையும் பாதுகாத்து அவங்களுடைய எல்லாத்துக்கும் ஊழியத்துக்கு, அவங்களோட பொருளாதார இதுக்கு, அவங்களோட பாதுகாப்புக்காக, அவங்களோட மெசஞ்சர்ஸுக்காக, அவங்களுடைய மினிஸ்ட்ரிஸுக்காக, அவங்களுடைய எல்லா தேவைகளுக்குமாக அவங்க அனுப்பப்படுகிறார்கள். கார்டியன் ஏஞ்சல்ஸுக்காக அனுப்பப்படுகிறார்கள். ஸோ எல்லாம் அவங்க பாதம் கல்லில் இடராமல் தூக்கி கொண்டு போகிறார்கள். ஸோ எவ்ரிவேர் தே ப்ரொடெக்ட் அஸ். ஹல்லேலூயா. தே பி வித் அஸ். நாங்கள் கோஸ்பல் ப்ரீச் பண்ணுறதுக்கு, பிகாஸ் வி ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட். வி ஆர் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியே அவர்கள் மீது கர்த்தர் இரக்கம் வைத்து அந்த காரியங்களை செய்து வருகிறார். ஸோ ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் இந்த செய்திகளெல்லாம் கேட்டவங்களை எல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கிறது? ஹல்லேலூயா. சந்தோஷம். உங்களுக்கு இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு சந்தோஷம். அடுத்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அங்கே தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யூ ஹாவ் டு டூ என்று சொல்லப்படும். 1 பேதுரு 13ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, ஆகையால் இப்படியெல்லாம் இருக்கிறபடியா இந்த தேவதூரெல்லாம் உங்களை ஊழியம் செய்கிற கேட்க ஆசையாக இருக்கிறபடியால், ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். அப்போ என்ன சொல்கிறார்? முதலாவது உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். செட் யுவர் மைண்ட் கண்ட்ரோல். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நோ மோ கன்ஃபியூஷன். என்ன, நோ மோ டிரெக்ட். ஒருக்கா இப்படி போகிறது, பிறகு இப்படி, ஒருக்கா நல்லா ஆவியில் வளர்றது, பிறகு ஜெபிக்காமல் இருக்கிறது, துதிக்காமல் இருக்கிறது, சேர்ச்சுக்கு போகாமல் இருக்கிறது, இப்படி இல்லாமல் ஒருக்கா சண்டை பிடிக்கிறது, பிறகு சமாதானம் பண்ணுறது, ஒரு 2 ரட்ட வாழ்க்கையை வாழாமல் தெளிந்த புத்தி உள்ளவர், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில், நல்ல தெளிவாக பரிசுத்தாவிக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வேதத்தை நல்லா தியானித்து நல்ல தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தில் ஒருமனப்பட்டு பொறாமை, எரிச்சல், கோபங்கள் இவளுக்கு இடம் கொடாமல் ஆண்டவரையும் கூட அன்பினாலங்களை நிரப்பி நடத்தும் என்று சொல்லி, மன்னிப்பு கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமுங்க. ஏன்னா அது நம்ம ஆண்டவரோட சாயல். என்ன, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்தவர் இருக்கிறார், மன்னிப்பதில் தாயை பெருத்தவராக இருக்கிறார், அவரத்தில் திரளான மன்னிப்பு உண்டு. அதே குணாதிசயம்தான் அகாபே அன்பு என்பது நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தாவியார் ரோமர் 5:5 ஊற்றப்பட்டு இருக்குன்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த அன்பு வெளியிருந்து வரல, ஏற்கனவே லோடடாக இருக்கிறது. இட் லைக் அ ரிவர். ஸோ அந்த அன்பு உங்களுக்குள்ள ஊற்றெடுத்திருக்கிறது. ஸோ யூஸ் தட் லவ். திங்க் தட் லவ் இஸ் இன்சைட் யூ. So meditate the word of God. It will flow. It will touch us everywhere. It will give you a nature to forgive anything, nothing too hard to you. உங்களால் கடினமானது ஒன்றும் இல்லை, மன்னிக்க முடியாத ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் மன்னிக்கிறதுக்கு அந்த அன்பு போதுமானதாயிடும். எவ்வளோ விவஸ்தான காரியமாயிடும் அந்த அன்பு மன்னிக்கும். நமக்கு மன்னித்திருக்கிறார் தேவன். நானும் மற்றவனை மன்னிக்க
கடனாளியா, அது எவனா இருந்தாலும் உலகத்துல எப்படிப்பட்ட மனுஷன் சொந்த மனைவியான கணவனாயின்னு எப்படிப்பட்டான் மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய, அவர் அன்பின் ஆவியானவர். நீங்க பிறந்தப்பயே அன்பினால தான் பிறந்திருக்கிறீங்க. உங்களோட டிஎன்ஏ இஸ் லவ். என்ன? God is love. When you born of God, you are born of DNA of love. So your nature is love. So get it, that understand. So மனதின் நிறைய கட்டிக்கொள்ள வேணும், தெளிந்த புத்தி உள்ளவர் இருக்கணும். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உண்டாகிற கிருபையின் மேலே பூரண நம்பிக்கையா இருக்கணும். மேல manifesting glory and grace. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உண்டாகிற நம்பிக்கை, பூரண நம்பிக்கையாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஸோ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இன்னும் கடந்து வந்து சொல்லுகிறார் 1 பீட்டர் 14 அறியாமையிலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாதே. ஏன்? இப்படியான மகிமைக்கு உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறபடியால். அறியாமையினாலே கொண்டிருந்த உலகத்தில் வாழ்ந்தபோது பலவித இச்சைகள் இன்பங்கள் அடிமைப்பட்டு வாழ்ந்தோம். ஸோ இன்னைக்கு நாங்கள் கிறிஸ்து எங்களை தகுதிப்படுத்தி புத்திரராக்கி பரிசுத்தராக்கி நீதிமானாக்கி எங்களை ஆசீர்வதித்து சொந்த பிள்ளைகளா மடியில் மார்பில் போட்டு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் இனி அசுத்தரும் இல்லை, அருவருப்பும் இல்லை. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை போலவே மெய்யான பரிசுத்தத்திலும் மெய்யான நீதியிலும் உண்டாக்கப்பட்ட சொந்த தேவ புத்திரர்களாக இருக்கு. இயேசு கிறிஸ்து அண்ணனும் தம்பியுமா அண்ணனா கொண்ட தம்பியும் தங்கச்சுமா இருக்கிறோம். ஸோ அறியாமையிலே கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாது என்று அங்கே பேதுரு எழுதுகிறார் 14 முன்னே நீங்கள் கொண்டிருந்த அறியாமையிலே கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து. நான் முதல் செய்தியில பார்த்தோம், பரிசுத்தாவின் ஊழியத்தினாலே புதிதாக்குதுனாலே நாங்கள் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறோம் என்று. ஸோ ஆவியானவர் நம்மளை பரிசுத்தமாக்குறபடியே நாங்கள் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டவர்களாய் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். ஏனெனில் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். இல்லையா? பேதுரு இப்படியாக எழுதியிருக்கிறார். ஸோ அந்த கன்க்ளூஷன் என்ன சொல்லுகிறார்? ஒபீடியன்ஸ் ஷோ பண்ண வேணும். யூ ரிவீல் யூ ஒபீடியன்ஸ். நீ பரிசுத்தாவிக்கு உன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து ஒரு டெடிகேஷன் சப்மிஷன் நடக்கிறான் இருதயத்தில் தீர்மானம் எடுத்து எத்தனை தவறுனாலும் பரிசுத்த ஆவியான உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஸோ அவர் நம்மை சுத்தி அறுக்கிறபடியே கிளென்சிங் பண்ணுறபடியே அவருக்கு ஒப்பு கொடுத்து நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறார். இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் பாசிபிள். ஏன்னா விருப்பம் செய்கவுமே அவர் தானே தர்றாரு. பிகாஸ் பாவம் செய்கிறதுக்கு நீங்கள் பாவத்துக்கு அடிமையும் இல்லை, நீங்கள் பாவத்துக்கு கீழே இல்லை, நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டுருக்குறீங்க. ஸோ sin has no power over you. பிகாஸ் ரோமர் 8:5 பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்து உங்களில் இருக்கிறதால், கிறிஸ்து நல்லா கேளுங்க, கிறிஸ்து உங்களில் இருக்கிறதால் இந்த சரீரம் பாவம் செத்திருக்கிறார். sin is dead condition. Sin is dead mean sin can't alive in your body. You take this understanding, meditate. 1 yearக்கு நீ மெடிடேட் பண்ணி இதே வசனத்தை ரோமர் 8 6 7 8 9 வசனங்கள்ல ரோமர் 8 நல்லா மெடிடேட் பண்ணுங்க. அதுல இருக்கு கிறிஸ்து உங்களில் இருக்கிறதுனாலே சரீரம் பாவத்துக்கு சேர்த்திருக்கிறது. அப்ப இந்த பாடியில சின் வந்து அலைவ் பண்ண முடியா என்றால் கிறிஸ்து உங்களை இருக்கிறதுனால, கிறிஸ்துவோட மரித்து வந்து எழுந்ததுனால, அவருடைய எலும்பும் சதைமா படியா நீ இருக்கிறதுனால அவர் சொல்லப்படுது அவருடைய நீதியினாலே மரித்து இருந்தவர் எழுந்த அந்த நீதி, அவருடைய மெய்யான நீதியினாலே, அந்த தேவன் நீதியினாலே உன்னுடைய ஆவி உயிர் உள்ளதா இருக்கிறார். யுவர் ஸ்பிரிட் இஸ் அலைவ். ஆவி உயிர் உள்ளதா இருக்கிறதால என்ன எழுதியிருக்கிறாரு? பாவம் அது வெளிப்பெற முடியாது. ஏன்னா யுவர் ஸ்பிரிட் இஸ் அலைவ். எல்லாத்தையும் உங்க ஸ்பிரிட் செத்துருமே. பழைய மனிதன் ஸ்பிரிட் செத்திருந்தது. இப்படி அவர் பாவம் செய்தாரு, அவர் ஆவி செத்துட்டுது. அதனால தான் அவர் மெரித்தார் ஆதாம். ஆனால் இன்னைக்கு இயேசு வந்து உங்களுக்கு இயேசு உண்ட வாழ்க்கையில் வந்ததால நீ மறுபடி பிறந்த. இட்ஸ் மீனிங் யுவர் ஸ்பிரிட் இஸ் யுவர் போர்ன் ஆஃப் ஸ்பிரிட். அப்போ ஆவினால மறுபடி பிறந்து இப்போ ஆவி உயிர் உள்ளதாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் இன் யூ. ஹல்லேலூயா. ஸோ அதனால் நாங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறது இட்ஸ் பாசிபிள். பிகாஸ் யுவர் டிஎன்ஏ இஸ் ஹோலி, யுவர் நேச்சர் இஸ் ஹோலி. ஸோ நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறதுனால்தான் பரிசுத்தமாய் நடக்க முடியும். நாங்கள் நீதியாய் இருக்கிறபடியாத்தான் நீதியாய் நடக்க முடியும். நாங்கள் பாவியாய் இருக்கிறாண்டு பரிசுத்தனாய் இருக்கிற நான் பாவி என்று நினைப்பேனே, ஆனால் நான் ஒரு நாளும் பரிசுத்தமாக முடியாது. ஏன்? என்னுடைய மனநிலையெல்லாம் நான் பாவி என்ற கான்சியஸ் இருக்கிறபடியா continually I do sin and I slave to sin. ஒருவன் எதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறான்? அதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறான்.
சரி, இட் இஸ் அ பாண்டேஜ். அப்போ உன் சின் உன்னிலே வெற்றி கொள்ள முடியாது. சின் ஓவர் கம் பண்ண முடியாது. அப்போ நீ கேட்கலாம், அப்போ 1-2 பாவம் செய்யலாம். இங்கே பாருங்க, 1 பாவம் 2 பாவமும் உன்னுடைய எல்லா பாவத்துக்கும் சேர்த்து சிலுவையில் அவர் அடி வாங்கி அத்தனை தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டபடியா, அத்தனை சின்னையும் அவர் எடுத்துக்கொண்டபடியா தன் சரீரத்தில் அவருக்கு சாவு வந்தது. அவர் செத்துட்டார். அவர் செத்ததோட ஸ்டோரி என்ன? அவர் செத்துருக்காட்டி சின் உனக்கு உயிராக இருக்கும். அவர் உயிர்த்தெழவே முடியாது என்றால் அவர் சாகவே இல்லை. அப்போ அவர் செத்தாரண்டார் அர்த்தம் அவரில் பாவம் வந்திருக்கு. சரியா? அவர் பாவம் செய்யலை. எந்த பாவம் அவருக்கு வேலை செய்தபடியா அந்த பாடியில் தானாக தான் இயேசு செத்துருக்கிறார். ஏன்னா பாவத்தின் சம்பளம் தான் மரணம். அப்போ மை சின் எக்ஸ்பீரியன்ஸ், மை சின் ஆக்டிவேட்டட் இன் ஹிஸ் பாடி. தட்ஸ் வை இட்ஸ் brought death in the Jesus body. That's why he experienced my sin and death, and he suffered a crucifixion death, meaning he gave himself, he became sin. ரோமர் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5:21 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் நான் தேவநீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை தேவன் பாவமாக்கினார் என்றிருக்கு. he became sin the way, because the purpose I want to be righteousness of God. அல்லேலூயா. ஸோ அதை நல்லா திருப்பி படிங்க, கேளுங்க. நீங்கள் நீதிமான் தான். நீங்கள் தேவன் நீதிமானும் இல்லை, நீங்கள் தேவன் நீதியாகவே பிறந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் மேலே நான் சொல்கிறேன் சத்தியத்தை. நீங்கள் தேவ நீதியாகவே இருக்கிறீங்க. அதாவது 100% நீங்கள் ரைச்சஸாக இருக்கிறீங்க. வேண்டாம், நீங்கள் ரோமர் 8:29 அதுகளில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அவளுக்கு குமார சாயலுக்கு ஒப்பாக இருக்க, ஈக்குவலாக இருக்க உங்களை அழைத்தவர். இஸ் காலிங்கே அதுதான். ஸோ அதை அவர் உங்களை எப்போ தெரிந்து கொள்ளலை, உலகத்தோட்டத்துக்கு முதலே தெரிந்திருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் அவருடைய சரீரத்தில் ஒரு லீகோவாக வார்த்தையாக இருக்கும்படி என்னை முன்னறிந்து அவரை மைண்டில் வச்சுருந்தாராம் தேவன். அப்போ நான் அவரை மைண்டுக்குள்ளே இருந்தேன் நான் ஒரு காலத்தில். இப்போ நான் முன்னறிந்தேன். இப்போ அவர் அழைத்து இந்த சந்ததி மத்தியில் அறிந்தார் குமார சாயலை எனக்குள்ளே உண்டாக்கியிருக்கிறார். என்னை பார்த்தா இயேசு மாதிரியா இருக்கு இல்லை, பட் இன் மை ஸ்பிரிட் ஐ ஹாவ் அ நியூ மேன். பவுல் சொல்ல இன்னர் மேன், உள்ளான மனிதன் அல்லது ஆவி மனிதன். அது இயேசுவாக இருக்கிறது, தேவனாக இருக்கிறது, தேவ சாயலாகவே இருக்கிறது. அல்லேலூயா. நாங்கள் தேவர்களாக பிறந்திருக்கோம். ஏன்னா உன்னதமானவருடைய மக்களும் நாங்கள் தேவனுடைய சந்ததிகளுமாக இருக்கிறோம். தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கும். திருப்பி கேளுங்க, ஆசீர்வதிக்கப்படவே. ஆமென்.